இது இல்லாமடா இரும்பு கடையில போடுவீங்க. வெயிட் போட்டு பார்த்தா 2 கிலோ வந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டான். இந்த மாடல் ட்ரில்லிங் மிஷின்ல மோட்டர் ரிப்பேர் ஆகிறத விட பேட்டரி தான் அதிகமா ரிப்பேர் ஆகும். பேட்டரி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல. பேட்டரி சார்ஜ் போட்டு பார்ப்போம். இதுக்குரிய சார்ஜுக்கு எங்க கிட்ட இல்ல. இது வந்து 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இதுல நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். இந்த பேட்டரியில சுத்தமா சார்ஜ் இல்ல, 0.03 தான் ஆகுது. அந்த பேட்டரி சார்ஜ் ஆகட்டும். இதுல இருக்க மோட்டர் சுவிட்ச்லாம் நல்லா இருக்கான்னு கழட்டி பார்ப்போம். இப்ப கழட்டி உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்ப்போம். உள்ள கொஞ்சம் நீட்டா தான் இருக்கு. இந்த சுவிட்ச் மட்டும் தான் சரியில்லை. மோட்டர் நல்லா தான் சுத்துது. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். மோட்டர் நல்லாவே சுத்துது. இது சுவிட்ச், இது டைரக்ஷன் மாத்துறது. ஃபர்ஸ்ட் நம்ம இது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் அமுக்கணும்னா வோல்டேஜ் வந்து வெளியில வருது. அப்ப இந்த சுவிட்ச் நல்லா தான் இருக்கு. அப்ப இதுதான் ரிப்பேர். இதை நம்ம சுவிட்சை கழட்டி பார்த்தோம்னா உள்ள தண்ணி போய் உப்பு பிடிச்சு போய் கிடக்கு.